வணக்கம். நான் உங்கள் தங்கம் டெய்லர். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம வந்து ஒரு சில்க் சாரீக்கு நம்ம ஒரு சிம்பிளாகவும் பார்க்குறதுக்கு நல்ல அழகாக இருக்கிற மாதிரியும் ஒரு மாடல் வந்து தைக்க போகிறோம். இந்த மாடல் வந்து ரொம்ப ஈஸியாக எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். கேன்வாஸ் வச்சு தான். அதுவும் வந்து கேன்வாஸை நம்ம 2 விதமாக கட் பண்ணி வைக்க போகிறோம். வீடியோவை முழுசாக பாருங்கள். எங்கேயாவது புரியலை அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக வீடியோ கொடுக்குறேன். நிறைய வீடியோ வந்து கொடுக்க வேண்டியது இருக்குது. எனக்கு கொஞ்சம் டைம் இல்லை, ஒர்க் அதிகமாக இருக்கனால வீடியோஸ் வந்து எடுக்க முடியாமல் இருக்கேன். கண்டிப்பாக நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் தெளிவான விளக்கம் வந்து கொடுக்குறேன். இப்போ வந்து லைனிங் கிளாத்தும் நல்ல கிளாத்தும் முதுகு பக்கத்தை வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 6 இன்ச்சு அகலத்தில் 2 மடிப்பாக கேன்வாஸ் வந்து நம்ம எப்பவுமே எடுப்போம் அதே மாதிரி மடிப்பாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் உயரம் அதிகமாக இருக்கிற மாதிரியே தான் எடுத்திருக்கேன். நெக்கோட உயரம் பார்த்திங்கன்னா 9.5 இன்ச்சு மார்க் பண்ணி 2.25 இன்ச்சு அகலம் மார்க் பண்ணி பாக்ஸ் வரைஞ்சி அதில் நம்ம வந்து ஒரு இதழ் வடிவத்தில் கழுத்து வந்து வரைஞ்சாச்சு. இந்த கழுத்தோட உயரத்துக்கு கீழே மறுபடியும் 3 இன்ச் அளவுக்கு ஒரு மார்க் பண்ணியிருக்கேன். அந்த மார்க்கில் இருந்து நான் வந்து ஒரு 2, 3 வளைவு வந்து வர்ற மாதிரி வரைஞ்சிக்கிட போகிறேன். இது வந்து ஸ்கேலப் மாதிரி தான் வரைஞ்சிருக்கேன். இந்த மாதிரி கொஞ்சம் அகலமாக வர்ற மாதிரி வரைஞ்சிருக்கேன். உங்களுக்கு இந்த மாதிரி கையால் வரையலை அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்கேல் வச்சு கூட வரைஞ்சிக்கிடுங்க. நான் கிட்டத்தட்ட ஓரளவுக்கு வரைஞ்சிருவேன். இந்த மாதிரி 3 ஒன்று வரைஞ்சிட்டு அதுக்கப்புறமா அந்த கார்னர் கொஞ்சம் வெளியில் நீட்டிகிட்டு இருக்கலாம், அதில் கிராஸாக அப்படியே கோடு போட்டு மேலே நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம் பாருங்கள், அதுலேருந்து ஒரு இன்ச்சு அகலத்துக்கு இருக்கிற மாதிரி மார்க் பண்ணியிருக்கேன். மறுபடியும் நம்ம கீழே அந்த ஸ்கேலப் மாதிரி வரைஞ்சோம் இல்லையா, அதுக்கு கீழே ஒரு இன்ச்சு அளவு எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி லைட்டாக மார்க் பண்ணிவிட்டு அதை இப்போ கட் பண்ணி எடுத்துட்டேன். இதில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசம் தெரிஞ்சிருக்கோம். நான் எப்படி கட் பண்ணுறேங்கிறத கவனமாக பாருங்கள். 2 நெக்கு இதில் எடுக்க போகிறேன். இப்போது இந்த ஸ்கேலப் வரைஞ்சிருக்கோம் பாருங்கள், அதை அப்படியே வந்து கரெக்டான பாயிண்டில் கட் பண்ணி எடுத்துக்கிட போகிறேன். மேலே வரைக்கும் கட் பண்ணுவேன். மேலே வந்து நம்ம எப்பவும் ஒரு 1/2 இன்ச்சு விட்டு கட் பண்ணலாம். இதில் 1/4 இன்ச்சு விட்டு கட் பண்ண போகிறேன். ஏன்னா அடுத்த நெக்குக்கும் நம்ம வந்து இதில் கட் பண்ணி எடுக்கணும். இது கொஞ்சம் வித்தியாசமாக தான் நான் கட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கவனித்து பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். அதை கட் பண்ணி எடுத்தாச்சு. அதுக்கப்புறமா நான் இந்த இதழ் வடிவம் கட் பண்ணி வச்சுருந்தேன் பாருங்கள், அதுக்கு வெளியில் ஒரு 3/4 இன்ச்சு அளவு இருக்கிற மாதிரி விட்டு இதை வந்து நான் அப்படியே லைட்டாக கட் பண்ணி எடுத்துக்கிட போகிறேன். மறுபடி அந்த நெக்கோட அளவை வந்து நான் கட் பண்ணிக்கிட போகிறேன். மேலே ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு விட்டு கட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம அந்த கேன்வாஸ் அயன் பண்ணும்போது பிரிஞ்சு போகாமல் இருக்கும் இல்லையா, அதனால் அயன் பண்ண போகிறேன். அதையும் தெளிவாக பார்த்துடுங்க. இது 2மே நம்ம வந்து அயன் பண்ணி நெக்கில் வச்சு தைக்கணும். சாரியோட கிளாத்தில் நான் வந்து ஒரு 7 இன்ச்சு அகலம் இருக்கிற மாதிரி இந்த பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். மேலேயும் கீழே இருக்கக்கூடிய பார்டரை கட் பண்ணி எடுத்துட்டு நல்ல பக்கமாக இதை வந்து மடிச்சுட்டு ஒரு தையல் வந்து போட்டு ஜாயிண்ட் தையல் போட்டு அதை வந்து அகலப்படுத்தி எடுத்து வச்சுக்கிட போகிறேன். நம்ம எப்போவுமே வந்து சேரீலேருந்து கட் பண்ணி எடுத்து அந்த மாதிரி தானே தைப்போம். ஒருவேளை நம்ம சேரீயில் கட் பண்ணால் உயரம் குறையாகும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு 1/4 மீட்டர் அளவுக்கு கிளாத் எடுத்து அதை இதே மாதிரி 2ஆக ஜாயின் பண்ணி எடுத்துக்கிடுங்க. இந்த கிளாத்துக்கு மேலே நான் வந்து இதழ் வடிவத்தில் கட் பண்ணோலே அந்த நெக்கை தான் வச்சு அயன் பண்ண போகிறேன். அதுக்கப்புறமா இதில் வந்து இந்த லைனிங் கிளாத் இருக்குது பாருங்கள், முதுகு பீஸு, அதில் சென்டரே நான் மார்க் பண்ணிவிட்டு சென்டர்லேருந்து 2.25 இன்ச்சு அகலத்துக்கு மார்க் பண்ணி ஒரு கட் கொடுத்து வச்சுருக்கேன். இது எதுக்காக அப்படின்னா நம்ம சின்ன சின்ன பாயிண்டெல்லாம் நோட் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா அதை வந்து நம்ம அயன் பண்ணி தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது. அதுக்காக தான். இப்போது நீட்டாக அயன் பண்ணி எடுத்துட்டேன். அந்த கிளாத்தில் முதல்ல அயன் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறமா நம்ம ஸ்கேலப் வந்து கட் பண்ணோம்லே அந்த பீஸை இதில் வச்சு சென்டர் வந்து பார்த்துக்கிடணும். அந்த 1/4 இன்ச்சு அளவுக்கு அந்த நேரே கட் பண்ணி அந்த மாரிங்க மேலே அந்த கழுத்து பிரிஞ்சு போகாமல் இருக்குது, அது வந்து ஒரு பக்கத்தில் லைட்டாக விட்டுட்டு அதனால் ஓப்பன் ஆகிட்டு அதை கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுட்டு பாயிண்டெல்லாம் கரெக்டாக இருக்கிற மாதிரி அங்கங்கே நான் வந்து அயன் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இந்த மாதிரி நம்ம அயன் பண்ணும்போது நமக்கு அந்த ஷோல்டர் வந்து அகலம் வந்து ரொம்ப அகலமாகாமல் குறுகாமல் கரெக்டாக வரும். அதுக்காக தான் மேலே அந்த கழுத்தில் வந்து கொஞ்சம் அப்படி வச்சுட்டு கட் பண்ணுறது. இப்போ இதை வந்து நீட்டாக அயன் பண்ணிட்டேன். இந்த பீஸ் வந்து நல்லா அயன் பண்ணி அந்த ஒட்டி வரணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா திருப்பி போட்டு இன்னொரு டைம் அயன் பண்ணுங்கள். அப்போ அந்த பசை இருக்கக்கூடிய பகுதி வந்து நல்லா அந்த கிளாத்தோட செட் ஆகிரும். நிறைய பேருக்கு இந்த மெத்தட் தெரியாமல் இருக்கும், அதனால தான் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இப்போ வந்து நம்ம அந்த சேரீயில் உள்ள கிளாத்தை தையல் போட்டு எடுத்து வச்சுருந்தோம் பாருங்கள், அதையே நான் நல்லா நீட்டாக சுருக்கு இல்லாமல் அயன் பண்ணிக்கிட போகிறேன். அயன் பண்ணிவிட்டு உள்பக்கமாக எடுத்து வச்சுக்கிடணும். நம்ம அந்த பிசுறு இருக்கக்கூடிய பகுதி இருக்குல்ல, இதில் பாருங்கள், நம்ம அந்த கேன்வாஸ் வந்து அந்த பீஸில் ஒரு 1/4 இன்ச்சு அளவுக்கு கட் பண்ணி எடுத்திருந்தோம். இதுலேயும் ஒரு 1/4 இன்ச்சு அளவுக்கு அந்த ஷோல்டர் பகுதியில் கட் பண்ணியிருந்தோம்.
அந்த அரை இன்ச்சு நமக்கு இதில் தேவைப்படும். அதனால நான் வந்து அந்த கிளாத்தில் ஒரு 1/4 இன்ச்சு அளவுக்கு கீழே தான் நான் வந்து இந்த கேன்வாஸை வச்சு அயர்ன் பண்ணியிருக்கேன். சென்டர்லாம் கரெக்டாக வர மாதிரி அயர்ன் பண்ணிவிட்டேன். இதுதான் நமக்கு அந்த கழுத்தோட சரியான அளவு. அது வந்து நம்ம டிசைன் வைக்கிறதுக்காக நம்ம வந்து கட் பண்ணது தான். இப்போ 2யுமே நம்ம தைக்கணும். எப்படி தைக்கிறேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல நான் வந்து அந்த முதுகு பீஸில் நல்ல பக்கத்துக்கு மேலே லைனிங்கில் அயர்ன் பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த கிளாத்தை எடுத்து வச்சு நான் வந்து சென்டரில் ஒரு ஜாயிண்ட் தையல் வந்து போட்டு விட போகிறேன். அப்போ தான் நமக்கு 2 பக்கமுமே ஒரே பாயிண்டில் வரும். சென்டரில் போட்டிருக்கேன். கேன்வாஸுக்கு மேலேயே அந்த தையலை நிறுத்திட்டு நான் அப்படியே வெளியில் எடுத்துட்டேன். அதுக்கப்புறமா நம்ம அந்த கேன்வாஸுக்கு உள்பகுதியிலே வந்து தையல் போடணும். அந்த கார்னர்லெல்லாம் நிறுத்தி வளைவு வரக்கூடிய இடத்துல கரெக்டான பாயிண்டில் வளைவுலாம் போட்டு நம்ம தச்சு எடுக்கலாம். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா, நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு வீடியோ எடுத்தாலும் அங்கங்கே ஒரு சொதப்பல் வந்துக்கிட்டே தான் இருக்குது. என்னன்னே தெரியல, யார் கண்ணு பட்டுதுன்னே தெரியல. எனக்கு அப்படி தான் தோணுது வீடியோ எடுக்கும்போதெல்லாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா தான் இருந்து வீடியோ எடுத்துகிட்டே இருந்தேன். அப்பப்போ அந்த வீடியோ வந்து கட்டாகி வந்துகிட்டே இருந்தது. அதுக்கப்புறமா நான் எடிட் பண்ணுறதுக்குள்ளே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எடிட் பண்ணியிருக்கேன். ஒரு சில இடங்களில் அந்த பாயிண்ட் வந்து கரெக்டாக தெரியாத மாதிரி இருக்கும். இப்போ வந்து அந்த கேன்வாஸுக்கு உள்பகுதியில் தையல் போட்டு எடுத்தாச்சு. ஒரு 1/4 இன்ச்சு அளவுக்கு கிளாத் இருக்கிற மாதிரி விட்டுட்டு கட் பண்ணலாம். இந்த கேன்வாஸ் வந்து எதுக்காக 1/4 இன்ச்சு அதிகமாக நம்ம வந்து கேன்வாஸில் கட் பண்ணணும் அப்படின்ட்டு வந்து நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. அது எதுக்காக அப்படிங்கிறத நான் வந்து நேரடியாக பேசி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணேன்னா உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும். உங்களுக்கு புரிஞ்சவங்களுக்கு இதிலே தெரிஞ்சிருக்கும். நம்ம கேன்வாஸ் வந்து தைச்சி எடுத்ததுக்கப்புறமா அந்த 1/4 இன்ச் அளவுக்கு கிளாத்தை விட்டுட்டு கட் பண்ணுறோம் இல்லையா, அதுதான் நம்ம நெக்கில் லைனிங்கில் கட் பண்ணக்கூடிய அளவு. இந்த அளவை வந்து நம்ம கேன்வாஸில் எக்ஸ்ட்ரா எடுத்து தான் நம்ம வந்து கட் பண்ணுறோம். தையல் வந்து கேன்வாஸுக்கு உள்பகுதியில் தான் போடுறோம், கேன்வாஸில் படாத அளவுக்கு. அந்த மாதிரி இதெல்லாம் நம்ம கொஞ்சம் உட்காந்து யோசித்தோம் அப்படின்னாலே அந்த அளவுகள் வந்து நமக்கு சரியாக புரிஞ்சிடும். இப்போ நான் வந்து அங்கங்கே கட் பண்ணி விட்டுட்டு திருப்பியாச்சு. எவ்வளோ அழகாக வந்திருக்கு பார்த்தீங்களா? இதுக்கு தான் கேன்வாஸ் வந்து வைக்கணும் அப்படிங்கிறது. இதில் இன்னொரு பாயிண்ட் வந்து முக்கியமாக நீங்கள் வந்து கவனிச்சுடணும். நான் இப்போது லைனிங்கில் நேரடியாக அயர்ன் பண்ணி இதில் வச்சு தைச்சிட்ருக்கேன். ஒருவேளை நமக்கு நல்ல கிளாத் வந்து நல்லா நைஸாக உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒயிட் கிளாத்தெல்லாம் வெளியில் தெரிகிற மாதிரி இருந்ததுன்னா அப்படி அயர்ன் பண்ணாதீங்க. எக்ஸ்ட்ரா கிளாத் கொடுத்து அயர்ன் பண்ணுங்கள். நம்ம நிறைய வீடியோவில் அயர்ன் பண்ணியிருக்கோம். இதுக்கு முந்தின வீடியோவில் கூட நான் அயர்ன் பண்ணி காட்டினேன். எக்ஸ்ட்ரா கிளாத் கொடுத்து தான் நம்ம அயர்ன் பண்ணி இந்த கேன்வாஸ் வந்து வச்சு தைச்சிருந்தோம். அதனால் இந்த சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் நோட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் மாடல் தைக்கும்போது எந்த மிஸ்டேக்குமே இல்லாமல் ரொம்ப நீட்டாக வரும். இப்போ நான் வந்து எல்லாத்தையுமே வந்து சரியாக எடுத்து விட்டுட்டு அப்படியே விளிம்பில் ஒரு தையல் போட்டு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா உள் பக்கத்தில் திருப்பிட்டு நம்ம லைனிங்கை சுற்றி ஜாயிண்ட் தையல் போட்டு அந்த எக்ஸ்ட்ரா கிளாத்தெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிடலாம். இனி வந்து சாரியோட கிளாத்தில் அயர்ன் பண்ணி எடுத்து வச்சோம் இல்லையா, அதுக்கு லைனிங் கொடுத்து நம்ம கழுத்தை திருப்பணும். அதுக்காக நீளமான ஒரு லைனிங் பீஸ் எடுத்திருந்தேன், அகலமாக இல்லை. அதனால் அதை 2ஆக மடிச்சுட்டு ஜாயிண்ட் தையல் போட்டுட்டு அகலமாக எடுத்துக்கிட போகிறேன். இப்போ அந்த லைனிங்கில் நல்ல பக்கம் இருக்கு இல்லையா, ஜாயிண்ட் பண்ணியிருக்கிறது அடியில் இருக்குது, மேலே நல்ல பக்கம். அதை வந்து கரெக்டாக எடுத்து வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம அந்த அயர்ன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் பாருங்க கேன்வாஸ் இருக்கக்கூடிய கிளாத்து, அதை வச்சுட்டு கரெக்டாக சென்டர் வர்ற மாதிரி ஒரு தையல் வந்து போட்டு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம அந்த கேன்வாஸுக்கு உள்பகுதியில் தையல் போட்டு விட போகிறேன். இந்த கிளாத்தில் மேலே ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு தான் நான் வந்து அயர்ன் பண்ணி வச்சுருக்கேன். எதுக்காக அப்படின்னா கட் பண்ணும்போது நீங்கள் கவனிச்சிருந்தீங்க அப்படின்னா தெரியும். ஒருவேளை உங்களுக்கு புரியலை அப்படின்னா நான் கேன்வாஸ் கட் பண்ணுற வீடியோவை கொஞ்சம் நீங்கள் வந்து தள்ளி ஒரு டைம் பார்த்துக்கிடுங்க. அதில் வந்து ஒரு 1/4 இன்ச்சுக்கு நம்ம அந்த அகலமாக இருந்த நெக்கை கட் பண்ணும்போது எடுத்திருந்தேன். இதுலேயும் ஒரு 1/4 இன்ச்சு எடுத்திருக்கேன். அதனால் வந்து கொஞ்சம் இறக்கி வச்சு அயர்ன் பண்ணியிருக்கேன். அப்போ தான் நமக்கு அந்த நெக்கோட அளவு சரியாக வரும் அப்படிங்கிறக்காக. இப்போது கேன்வாஸ்க்கு உள் பகுதியில் தையல் போட்டுட்டு 1/4 இன்ச்சு அளவுக்கு கிளாத்தை விட்டுட்டு கட் பண்ணி அங்கங்கே வளைவுகளெல்லாம் கட் பண்ணி எடுத்தாச்சு. இதை அப்படியே திருப்பிக்கிடலாம். மறுபடியும் திருப்பினதுக்கப்புறமா இந்த லைனிங் கொஞ்சம் கூட மேலே தெரியக்கூடாது. நகத்தால் கொஞ்சம் அழகாக பொறுமையாக ராவி விட்டுட்டு விளிம்பில் ஒரு தையல் போட்டுடுவோம். இதில் கேன்வாஸ் வந்து ஒரு 3/4 இன்ச்சு அளவுக்கு தான் நான் கட் பண்ணி எடுத்திருந்தேன். ஆனால் அந்த கிளாத் வந்து அகலமாக இருக்கு இல்லையா, நம்ம அகலமாக கிளாத் வந்து தேவைப்படும். அதுக்காக தான் நான் இந்த மாதிரி வந்து எடுத்திருக்கேன். இந்த விளிம்பில் தையல் போட்டு எடுத்ததுக்கப்புறமா இந்த கிளாத்தை சுற்றியும் ஒரு தையல் வந்து போட்டுவிடணும். நம்மளுக்கு வந்து கொஞ்சம் அடிப்பகுதியில் அகலமாக கிளாத் தேவைப்படும். அதனால தான் நான் இந்த அளவுக்கு நிறைய விட்டு
தையல் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ சுற்றியும் ஒரு ஜாயிண்ட் தையல் போட்டு எடுத்து வச்சுக்கிடலாம். நம்ம வந்து எப்போவுமே ஒவ்வொரு நெக்குக்கும் ஒவ்வொரு மாதிரி தைப்போம். அதில் இது ஒரு மெத்தடு. இந்த மெத்தடு எப்படி இருந்து அப்படிங்கிறத பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ நம்ம அந்த சேரீலேருந்து அயர்ன் பண்ணி எடுத்தோம் பாருங்க, அந்த பீஸை அடியில் வச்சுருக்கேன். மேலே அந்த முதுகு பீஸ் வந்து வச்சுருக்கேன். நமக்கு ஷோல்டரோட அகலம் பார்த்திங்கன்னா ஒரு 3 இன்ச்சு எடுத்திருந்தேன். அதில் 1/4 இன்ச்சு தையலுக்கு போனதுக்கப்புறமா 2.75 இன்ச்சு வரும். அந்த அகலத்தை 2 பக்கமும் ஷோல்டரில் அளந்து மேலே வந்து பின் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா கரெக்டாக 2 பக்கமும் சென்டர் வர்ற மாதிரி பார்த்து எடுத்துக்கிடணும். இந்த வளைவு வரக்கூடிய இடத்துலையும் இந்த 2 கார்னர் இருக்குல்ல, இந்த இடங்களையும் ஒரே பாயிண்டில் இருக்கா அப்படிங்கிறத அளந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா சுற்றி எல்லா இடத்துலையுமே வந்து பின் வந்து போட்டு எடுத்து வச்சுக்கிடலாம். நம்ம ஒரு பேட்ச் ஒர்க் வந்து கட் பண்ணுறது பெரிய விஷயம் இல்லை, மறுபடியும் அதே பாயிண்டில் நம்ம வந்து அதை ஜாயின் பண்ணி எடுக்கிறது தான் பெரிய விஷயம். அதனால் இந்த மாதிரி சின்ன சின்ன நுணுக்கங்கள் எல்லாம் கவனித்து வச்சுட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக நெக் வந்து எத்தனை துண்டு நம்ம கட் பண்ணாலும் அழகாக தைக்கலாம். இப்போ பாருங்கள், நான் பின் போட்டாச்சு. இன்னொரு டைம் வந்து செக் பண்ணிவிட போகிறேன். முன்பக்கம் ஷோல்டரு வந்து முன்பக்கம் நெக் எல்லாமே சேர்த்து நான் முடிச்சு தான் வச்சுருக்கேன். அதையும் இதில் வச்சு ஒரு டைம் செக் பண்ணி பார்த்துட்டேன். கரெக்டாக இருக்குது. 2 பக்கமும் ஈக்குவலாக இருக்குதான்னு பார்த்துட்டு எங்கேயுமே விலகாத அளவுக்கு பின் போட்டு வச்சுட்டு இப்போ நம்ம அந்த ரோஸ் கலர் கிளாத் இருக்குல்லையா, முதுகு பீஸ், அதில் அப்படியே விளிம்பில் தையல் போட்டு கொண்டு வரலாம். இந்த வீடியோ வந்து கொஞ்சம் நேரம் கட் ஆகிட்டு, அதனால் நான் வந்து அப்படியே கொஞ்சம் பார்த்து பார்த்து எடிட் பண்ணியிருக்கேன். எப்போமாவது ஒரு டைம் வந்து நம்ம ஒரு ஆர்வமாக வீடியோ எடுக்கணுன்ட்டு வந்தால் இதே மாதிரி தான் ஃபோனில் ஏதாவது ஒரு சொதப்பல் வந்து வந்துக்கிட்டே தான் இருக்குது. என்ன காரணம்னு தெரியலை. அங்கங்கே கொஞ்சம் கட் பண்ணி வந்திருந்ததெல்லாம் நான் வந்து ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி உங்களுக்கு எடிட் பண்ணியிருக்கேன். புரிஞ்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். புரியலை அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள். இப்போது ஒரு தையல் வந்து போட்டு எடுத்ததுக்கப்புறமா அந்த பிங்க் கலர் கிளாத் இருக்குல்லையே, அதில் வந்து அப்படியே 1/4 இன்ச்சுக்கு இன்னொரு தையல் போடுறேன். இந்த இடங்களில் நீங்கள் வந்து ஸ்டோன் ஒர்க்கோ லேஸ் ஒர்க் வைக்கிறதா இருந்தால் குட்டியாக லேஸ் ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு லேஸ் வைங்க. அது வைக்கலனாலும் இந்த அவுட்லைன் வந்து நல்லாயிருக்கும். வச்ச அந்தளவுக்கு இந்த ஸ்கேலப் மாதிரி வரக்கூடிய இடத்துலலாம் எடுபடாது. அதனால் நான் இந்த மாதிரி டிசைனுக்கு எல்லாமே ரொம்ப அந்த லேஸ் ஒர்க் எல்லாம் வைக்க மாட்டேன். அப்படி வச்சிங்கன்னா ஸ்டோன் ஒர்க் வச்சு பாருங்கள், இன்னும் நல்லாயிருக்கும். கரெக்டான வளைவுகளில் வச்சு முடிக்கணும். 2 தையல் போட்டதுக்கு எடுத்ததுக்கப்புறமா அப்படியே திருப்பிச்சு உள்பக்கத்தில் நம்ம இப்போ ஜாயின் பண்ணோம் இல்லையா, அந்த லைனிங் பீஸு, இது வந்து கொஞ்சம் அகலமாக இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம தையல் போட்டிருக்க இடத்த விட்டு ஒரு 3/4 இன்ச்சு அளவு இருக்க மாதிரி விட்டுட்டு கட் பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோந்தான். பின்பக்கத்தில் நெக் வந்து தச்சு முடித்தாச்சு. இப்போது முன்பக்கத்தையே நான் வந்து 2 ஷோல்டரையும் ஜாயின் பண்ணி எடுத்துக்கிட போகிறேன். அதுக்கப்புறமா இதில் வந்து ஒரு லேஸ் ஒர்க்கு கொடுக்க போகிறேன். லேஸ் ஒர்க் வந்து நான் அந்த வெளியில் உள்ள அவுட்லைனில் கொடுக்கல, உள்ளே இருக்கக்கூடிய அந்த கழுத்து வளைவு இருக்கு இல்லையா, அதில் தான் கொடுத்துக்கிட போகிறேன். இதை விடையுமே இன்னும் கொஞ்சம் சின்ன லேஸாக இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஆனால் இது வந்து ஒரு 1/2 இன்ச்சு இல்லை, 1/4 இன்ச்சோட கொஞ்சம் பெரிய சைஸ் லேஸ். இந்த லேஸ் வந்து காப்பரும் பிங்க்கும் கலந்த மாதிரி தான் வாங்கியிருக்கேன். இப்போ நமக்கு அந்த சாரியோட கிளாத் வந்து ஒரு ஒயிட் கலரில் இருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா, அதுக்கு மேலே இந்த கலர் வச்சு தைக்கும்போது அது கொஞ்சம் எடுப்பாக தெரியும். அதனால் இந்த மாதிரி பார்த்து வாங்கியிருக்கேன். இப்போ நம்ம இந்த நெக்கு ஏற்ற மாதிரி வச்சு தையல் போட்டு முன்பக்கம் வரைக்குமே கொண்டு வந்து முடிச்சுக்கிடலாம். அதுக்கப்புறமா லேஸை சுற்றி வெளிப்பக்கத்தில் இன்னொரு தையலும் போட்டு எடுத்து வச்சிடலாம். பாருங்கள், நான் லேஸ் வந்து தச்சு எடுத்தாச்சு. இனி வந்து முதுகு உயரத்தை மடித்து தைச்சிட்டு டாட் பிடிச்சிட்டு கையெல்லாம் ஜாயின் பண்ணி ஒரு ரோப்பும் வச்சு தைச்சி முடிச்சுட்டேன். அதுக்கப்புறமா அந்த ப்ளவுஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். இன்னும் இதில் வந்து இதே நெக்கில் நம்ம நிறைய விதமாக பேட்ச் ஒர்க்கெல்லாம் பண்ணலாம். சின்ன சின்ன ஸ்டோன் அங்கங்கே அந்த சாண்டல் கலர் கிளாத் வந்துருக்குல்லையே, அங்கே வந்து சின்ன சின்ன ஸ்டோன் எல்லாம் அந்த வளைவுகளில் ஒட்டி விடலாம். பீடு ஒர்க் வைக்கலாம், டபுள் ஸ்டோன் வைக்கலாம், லேஸ் வைக்கலாம். நிறைய விதமான நெக்கு இந்த ஒன்றுலேயுமே நம்ம பண்ணலாம். ஐடியா தான் வேணும். அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ இது வரைக்கும் பொறுமையாக பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம்.